அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதல் இதோட 6வது நாட்களாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நேத்து நைட்டு ட்ரம்ப் ஒரு அறிவிக்கை விடுக்கிறாரு. என்னன்னா, ஆயத்துல்லா அல் கமேனி, ஈரானினுடைய சுப்ரீம் லீடர், ஆன்மீக தலைவருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்ததுக்கு அப்புறமா ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, போர் இனிதான் ஆரம்பமாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போர் தொடங்குகிறது, இனி சியோனிஸ்ட்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது, அந்த பயங்கரவாத பிராந்தியத்திற்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும், சமரசத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தன்னோட சமூக வலைத்தள பக்கத்துல, ட்ரூத் அப்படிங்கிற சமூக வலைத்தள பக்கத்துல, ஈரானின் உச்சபட்ச தலைவர், ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும், அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு, ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார், நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை, குறைந்தபட்சம் இப்போதைக்கு இல்லை, ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணை வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை, எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது, இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி, ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மிரட்டல்களை தொடர்ந்து தான் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அல் கமேனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கையை விடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில இந்த 6 நாட்களாகவும் ஈரானுடைய தாக்குதல்னால இஸ்ரேலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 240 பேரும் சொல்றாங்க. இதில் 70 பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானினுடைய தாக்குதலால இஸ்ரேல்ல உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை, இவங்க அடிச்சு அவங்க எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா 24 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இதே டைம்ல இஸ்ரேல் ஈரானோட மோதிர இதே டைம்ல பலஸ்தீனை மறந்துருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பலஸ்தீன் காசா நகரத்தை அவங்க விட்டு வைக்கலாம். அவங்களுடைய தாக்குதல் ஒரு பக்கம் இங்க இந்த பக்கமும் இருக்கு, ஒரு பக்கம் அந்த பக்கமும் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. அதாவது காசாவில் இஸ்ரேல் படைகள் கான் யூனிஸ் நகர்ல உணவு உதவி பெற முயன்ற 70 பேர் உட்பட 89 பலஸ்தீனியர்களை நேற்று கொன்று இருக்கிறதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி தெரிவிச்சிருக்காங்க. காசாவின் சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி இஸ்ரேல் போரில் இதுவரை 55,432 பேர் கொல்லப்பட்டு 1,28,923 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அக்டோபர் 7 இருக்கு இல்லையா, 2 இயர்ஸ் முன்னாடி தாக்குதல்ல, இஸ்ரேலுடைய தாக்குதல்ல 1139 பேர் கொல்லப்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இஸ்ரேல்ல. சரியா, ஓகே. இது இப்படி இருக்கும் பொழுது அதே நேரம் இந்த அக்டோபர் 7 இருக்கு இல்லையா, 2 இயர்ஸ் முன்னாடி இஸ்ரேல்ல 1139 பேர் கொல்லப்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் பணைய கைதிகளாக பிடிப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு. அந்த பக்கம் சேதம் குறைவாக இருந்தாலும் காசா பக்கம் சேதம் கூடுதலாக இருக்கு. இது இப்படி இருக்கும் பொழுது 5 நாட்களை தொடர்ந்து நேத்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான்ல கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகம் சேதப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. அரசு வங்கியில சைபர் தாக்குதல்கள் இடம்பெற்று இருந்தது. அதற்கு முந்தைய நாள் ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் தாக்குதல்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. அதே நேரம் இஸ்ரேல்லையும் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. நாங்க நேத்து போட்ட செய்தியில உங்களுக்கு சொல்லியிருந்தோம், இஸ்ரேல்ல நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களை எப்படி சரி நாட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது ரிக்வெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கீழே யாரோ கமெண்ட் பண்ணிருந்தீங்க, நீங்க இஸ்ரேல்ல உள்ள இளைஞர்களை பத்தி தான் யோசிக்கிறீங்க, ஈரான்ல உள்ள இளைஞர்களை பத்தி யோசிக்கல இல்லையா அப்படின்னு. கண்டிப்பா அந்த சின்ன ஒரு கட்டை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். அதுல என்னன்னா, நேத்து பாராளுமன்ற அமர்வுகள் நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த பாராளுமன்ற அமர்வுகள்ல வெளிவிவகார, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் இலங்கையர்கள், அதாவது இஸ்ரேலில் வாழக்கூடிய இலங்கையர்கள், ஈரானில் வாழக்கூடிய இலங்கையர்கள் என்ன பண்றது, அவங்களுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதை அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, முதலாவது ஈரான்ல உள்ள எமது தூதரகத்தை நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திருக்கோம். ஏன்னா ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல தாக்குதல்கள் ஏற்பட்டதுனால எங்களுடைய தூதரகத்தை அங்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் நேத்து சொல்லியிருக்காரு. அங்குள்ள எமது அலுவலக அதிகாரிகளுடன் இலங்கை மாணவர்கள் 8 பேர் இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த 8 பேரும் தூதரக வாகனத்துல வடக்கு பகுதிக்கு சென்று அங்கு ஒரு இடத்துல தங்கி இருந்து தூதரக சேவைகளை வழங்க இருக்காங்க அப்படிங்கறத நாங்க உத்தரவு செஞ்சிருக்கோம். அதே நேரம் ஈரான்ல கிட்டத்தட்ட 35 இலங்கையர்கள் இருக்காங்களாம் அப்படின்னு
அப்படிங்கிறது தான். ஆனா இஸ்ரேல்ல வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெளிவிவகார அமைச்சர் வந்து நேற்று சொல்லியிருக்காரு. விஜித ஹேரத் அவர்கள் இஸ்ரேல் பத்தி பேசும்பொழுது அவர் சொன்னது என்னன்னா, இஸ்ரேலுக்கு தொழில் நிமித்தம் செல்பவர்களை நாங்க இப்போ அனுப்பல, தற்காலிகமாக இது நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா தொழிலை விட உயிர் முக்கியம். அதனால இஸ்ரேலிய அதிகாரிகள் கிட்ட நாங்க விசா காலத்தை கொஞ்சம் நீடித்து தருமாறு நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால இலங்கைக்கு வந்தவர்கள் வந்து திரும்ப அனுப்பப்பட மாட்டாங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 350க்கும் மேற்பட்டோர் வந்து நம்ம நாட்டுக்கு லீவுக்கு வந்திருக்காங்களாம் இஸ்ரேல்ல இருந்து. அதனால அவங்க இப்போதைக்கு திரும்பி போக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து நேற்று விஜித ஹேரத் அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட இஸ்ரேலுக்கு செல்வதற்காக மத்திய கிழக்குக்கு சென்று துபாய், அபுதாபி விமான நிலையங்கள்ல 1000 பேர் வரை இருந்தாங்களாம். குறித்த 1000 பேரும் இஸ்ரேலுக்கு செல்ல முயற்சித்தாங்களாம். ஆனா எமது தூதரகத்தின் ஊடாக நாம் அவர்களே வந்து எல்லாரையுமே திரும்ப மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும்படி சொல்லி அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட நம்ம சொன்ன மாதிரி தான் இஸ்ரேல் அளவில் வந்து இலங்கையர்கள் வந்து ஈரான்ல இல்லை. ஏன்னா தொழிலுக்காக வந்து இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்து விஜித ஹேரத் அவர்கள் வந்து ரொம்ப கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க. போய் இடையில இஸ்ரேலுக்காக போனவர்கள் வந்து சில ஏர்போர்ட்ல இருந்ததுனால அவங்களையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டோம். லீவ்ல திரும்பினவங்களே நம்ம வந்து திரும்ப அனுப்ப மாட்டோம். அங்க இருக்கிறவங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஈரானினுடைய மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில எரிபொருள் மசகு எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. அதற்காமைய பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிராண்ட் சந்தையில ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 74.42 அமெரிக்க டாலராக வந்து பதிவாகி இருந்துச்சு. நேற்று அமெரிக்க சந்தையில ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 73.15 USD-ஆக வந்து பதிவாகி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருந்தது. நாட்டுல எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் வந்து ஏற்படாது. 2.5 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் நம்மளுடைய கைவசம் இருக்கு. அதனால வந்து நீங்க எரிபொருளை சேமிச்சு வைக்கிறதோ இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக எரிபொருளை நிரப்புறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து அமைச்சரவை பேச்சாளரான சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 1,60,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் எங்க கிட்ட இருக்கு. இன்னும் 2 வாரங்கள்ல மேலும் 90,000 மெட்ரிக் டன் அடங்கிய மசகு எண்ணெய் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு. நீண்ட கால ஒப்பந்தத்தின் பிரகாரம் 4 மசகு எண்ணெய் கப்பல்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வர இருக்கு. ஒக்டேன் 92 ரக எரிபொருள் 2,46,200 மெட்ரிக் டன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒக்டேன் 95 ரக எரிபொருள் 5,000 மெட்ரிக் டன் நம்ம கிட்ட இருக்கு. லங்கா சூப்பர் டீசல் 10,500 மெட்ரிக் டன் நம்ம கிட்ட இருக்கு. அதனால வந்து நம்ம கிட்ட தேவையான எரிபொருள் இருக்கு, நீங்க வந்து பயப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நலிந்த ஜெயதிஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல்னால வந்து யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் நிறைய பேர் பெட்ரோல் ஷெட்ல போய் வரிசையில நின்று பெட்ரோலை வந்து நிரப்புறதுக்காக நிற்கவும் இந்த பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் கூட வந்து இருக்கு. ஆஹா, இங்க நடக்கிற பிரச்சனைனால வந்து என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படியும் ஒரு இதுவாக இருக்கு. இது போக இந்த G7 மாநாட்டுக்கான சமிட் வந்து நேற்று நடந்தது. இதில் தான் அந்த G7 மாநாட்டில் வந்து அங்கே வைக்கக்கூடிய நாடுகளான கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், US, ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து கூற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அணு ஆயுதம் வந்து ஈரான் கிட்டே இருக்கக்கூடாது, இஸ்ரேல் தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடுகள் அவங்களோட சேர்ந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கும் பொழுது அரபு முஸ்லிம் நாடுகள் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிக்கிறதாக உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லிட்டு முஸ்லிம் நாடுகள் 21 முஸ்லிம் நாடுகள் சேர்ந்து வந்து இப்படி ஒரு அறிக்கையை வந்து வச்சிருக்காங்க. அதுல அந்த 21 நாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்து, துருக்கி, ஜோர்தான், சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், ஒமான், குவைத், பஹ்ரைன், பாகிஸ்தான், ப்ரூனெய், லிபியா, சூடான், சோமாலியா, கேமரூஸ், மொரிட்டானியா, அல்ஜீரியா, காம்பியா, கியூபா, சாட், டிஜிபூட்டி அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்தா உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இப்படியே வந்து பல செய்திகள் வந்து இன்னைக்கும் நைட்டா வந்து சில விஷயங்கள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. காலையில வந்து நம்ம ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் சம்பந்தமான செய்திகளை வந்து பார்ப்போம். நைட் டைம்ல வந்து நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு செய்திகளை வந்து நம்ம பார்ப்போம். மேலும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த செய்திகளை வந்து கொடுக்கறதா இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.